கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின் செய்யாததை செய்து மாஸ் காட்டிய சந்திரபாபு நாயுடு. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு சற்று முன் பதவியேற்றுள்ளார். அவரின் இந்த புதிய அமைச்சரவை பட்டியல் அவரின் பெருந்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஆந்திர மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரை சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் கட்சி தலைமையிலான கூட்டணியில் ஜனசேனா, பாஜக இடம்பெற்றன. இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்ற தெலுங்கு தேசம் கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது. அதே சமயத்தில் ஜனசேனா கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் அமர உள்ளது. இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு தனது அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளான ஜனசேனா மற்றும் பாஜகவிற்கு இடம் அளித்துள்ளது. மொத்தம் 24 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். இந்த 24 அமைச்சர்களில் 3 பேர் ஜனசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் பாஜகவை சேர்ந்த ஒருவருக்கும் இடம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வராக பதவியேற்றுள்ளார். தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ள தெலுங்கு தேசம் கட்சி தனது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் நிர்பந்தமும் இல்லை. இருப்பினும் சந்திரபாபு நாயுடு பெருந்தன்மையுடன் தனது கூட்டணி கட்சியை சேர்ந்தவருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்து தனது பெருந்தன்மையை வெளிக்காட்டியுள்ளார். சந்திரபாபு நாயுடுவின் இந்த பெருந்தன்மையை தமிழக அரசியலோடு உற்று நோக்கினால் அவரின் பெருந்தன்மை எப்பேற்பட்டது என்பது நமக்கு தெளிவாக புரியும். கடந்த 2006 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக 96 இடங்களை மட்டுமே வென்றது. அப்போது கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் 36 இடங்களிலும் பாமக 18 இடங்களையும் கைப்பற்றியது. இருந்த போதிலும் கலைஞர் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை. அந்த 5 ஆண்டு காலமும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மைனாரிட்டி திமுக அரசு என்று அழைப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். கடந்த 2011 அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. ஜெயலலிதா தனது அமைச்சரவையில் தேமுதிகவுக்கு இடம் கொடுக்கவில்லை. தனது கூட்டணி கட்சியான தேமுதிக எதிர்க்கட்சி தலைவர் பதவியுடன் எதிரே அமர்ந்து எதிர்க்கட்சியாகவே நடத்த தொடங்கியது அதிமுக. இதேபோல 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை கண்டது. திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. அதே சமயத்தில் தனது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்காமல் தனது கூட்டணி கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களை எதிர்க்கட்சி வரிசையில் அமர்த்தி அவர்களை தோழமையுடன் நடக்கும்படி பார்த்து கொண்டு வருகிறது. ஆக கருணாநிதி, ஜெயலலிதா மற்றும் ஸ்டாலினுக்கு இல்லாத பெருந்தன்மை சந்திரபாபுவுக்கு உள்ளதாக சமூக வலைதளங்களில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.